எல்லோரும் நாட்டை விட்டு போயிட்டாங்களப்பா. என்னது? நாட்டை விட்டு போயிட்டார்களா? எதற்காக போய்விட்டார்கள்? எதற்கு தெரியுமா? அவர்கள் கூலி உழைத்து கேட்டிருக்காங்கப்பா. அதனால பாவி அந்த கணக்கு பிள்ளை இருக்கானே, என் வீட்டுக்காரர்கிட்ட எது சொல்லி அந்த ஏழைகளை அடிச்சு நாட்டை விட்டு துரத்தி அவங்க குடிசையெல்லாம் கொளுத்தி அவங்க நாட்டில அனுப்பி போய்விட்டாங்களப்பா. மகளே மருதாவி, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த கணக்கு பிள்ளை பேச்ச கேட்டுதான் உன்னுடைய கணவர் இருந்து கொண்டுதான் தெரியுமா? அது தெரியாமல் இருந்து கொண்டுதான் உன்னுடைய கணவர். அப்படி இருக்கும்போது அதுக்கும் இதுக்கு என்னவா சம்மதம்? கோபம் கிடையாது, சொல்லுமா எனக்கு. எங்க நாட்டுல எங்க வேலையெல்லாம் அப்படியே நின்று போயிருக்கு. அதுக்காக உங்களிடத்தில் இருக்க ஆட்களை அப்பா என் மீது கோபம் வரக்கூடாதப்பா. சொல்லு. உங்களிடத்தில் இருக்க ஆட்களை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்கள் அப்பா. என் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை உன்னை நாட்டுக்கு அனுப்ப வேண்டுமா? பார்வதி, ஒரு நேரத்திலே உன் நாட்டிற்கு வந்தேன், உதவி என்று வந்தேன். ஆனால் உதவி செய்ய முடியாது என்று உன்னுடைய கணவர் உழைத்து விட்டாரா இல்லையா? அப்படி இருக்கும் இல்லை என்று உரைக்கவில்லையே அப்பா. அவருக்காக இல்லை என்றாலும் உன்னுடைய மகளுக்காக ஆட்களை அனுப்பி வைக்கிறப்பா. மகளே மருதாவி, சொல்வதற்கு உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா, நிலம் வேண்டுமா, அனைத்தும் கேள். தந்தை அனைத்தும் வைக்கிறேன். ஆனால் என் நாட்டு குடிமக்களை உன் நாட்டிற்கு அனுப்பவே முடியாது. நீ ஊதியத்தை உன்னுடைய கணவர் கொடுத்திருந்தால் அவர்கள் எதற்காக நாட்டை விட்டு செல்வார்கள்? நான் கேட்காத இல்லை என்று உரைக்கவில்லையே. தேவையில்லையப்பா. நாட்டில் குடிமக்களை அனுப்பி வைக்கலாம். வேலை அப்படியே கிடைக்கும். இதுவரை மகள் என்று பொறுமையோடு பேசிக் கொண்டிருந்தேன். மறுமுறை என்னுடைய மக்களை உன் நாட்டிற்கு வேண்டும் என்று உரைத்தால் என் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். வந்த வழியை சென்று விடு. இந்த நாட்டிலிருந்து குடிமக்களை அழைத்து செல்லாமல் இடித்து விட்டு நான் போக மாட்டேன்.
சின்ன சிறு வயதில் அடித்ததே கிடையாது. ஆனால் இப்போது மற்றவருக்கு மனைவியாக வாக்கப்பட்டு உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டதுக்காக வாய்ப்படி அடிக்கிறீங்க. அடிச்சாலும் பரவாயில்லப்பா. அப்பா உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அனுப்பி வைங்களா. சொல்லும் வார்த்தை கேள். தந்தை மகள் பாசம் கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கிறது. அது அருந்து போகும் நிலைமைக்கு ஆளாக வைக்கிறது. சொல்வதை கேள். என்னுடைய கோபத்துக்கு ஆளாகாதே. உன் நாடு சென்று விடு. ஓகே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அனுப்ப முடியாது. நான் சொல்கிறேன்ப்பா. எப்போது வேலைக்காக்களை அனுப்ப முடியாது. நான் சத்தாலும் என்னுடைய மகத்தில் பொண்ணு பாசத்தை வச்சு வளர்த்தி ஆனா இருந்தாலும் பொண்ணுக்கு நாட்டு குடிமக்கள் தான் கண்ணா நினைச்சீங்க. ஆனா இந்த நாட்டு குடிமக்களே வேலை கிடைச்சா அந்த நாட்டு குடிமக்களை எப்படி அலைக்கழிச்சாங்களோ அதே மாதிரி அலைக்கழிச்சு அசிங்கப்படுத்த நினைச்சு குடிமக்களுக்கா பெத்த பொண்ணையே தொடர்ந்து அறிவே ஐயா. பெண்ணை விட எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம். என்றால் என் நாட்டு மக்கள் என்னுடைய இரு கண்களாக பாதுகாத்து அப்படி இருக்கும் பொழுது என் மகளுக்காக அவள் இழக்க முடியுமா? இழக்க முடியாது. அதனால் அவள் தந்தை இல்லை என்று உரைத்து விட்டாள். எனக்கு மகள் என்று இல்லை ஆகுமா? ஆகாது. அப்படி இருக்கும்போது அவள் சென்றால் போனா போகட்டும். எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம். உறப்பட்டு